எல்லா வியூஸும் கரெக்டாக காமிங்க. ஓகே தெரியுறண்ணா. ஸோ மக்களே, நம்மளுக்கு இப்போ வந்து நீ பார்த்தீங்களா திருச்செந்தூர் யானை நம்ம பார்த்துட்டோம். நீ தான் கட்டி விட்டுருப்பான் போல். பொன் யானை, குட்டி யானை தானே, குட்டி யானை இது. வாங்க கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம். பக்கத்தில் வர அது வேற சுருட்டி அடிக்கும் போல, காலெல்லாம் மடக்கி வச்சிருக்கு. அதுவும் டான்ஸ் ஆடும். தெரியுதா, ஸ்டைலாக இருக்குண்ணா. ஸோ மக்களே, நம்ம திருச்செந்தூரில் நீங்கள் வந்து வரீங்கன்னா காலைல செருப்பு கலத்தி போடணும், சாயங்காலம் எடுப்போம் அப்படின்னா, இல்லை நைட்டு செருப்பு உங்களுக்கு தேவையில்லை, அப்படி எங்கேயாச்சும் போடணும் மிஸ் ஆகிடுன்னு பயப்படாதீங்க. நம்ம திருச்செந்தூரில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வரும்போது ரைட் சைடில் ஒரு கணபதி கோயில் போல் இருக்கும். நான் உள்ள சாமி இருக்கேன். அங்கேருந்து வந்தீங்கன்னா இங்கே செருப்பு டோக்கன் சிஸ்டம் போட்டுறாங்க. நீங்கள் வந்து இங்கே ஆள் இருப்பாங்க. ஆள் வந்த உடனே அந்த டோக்கன் தருவாங்க. டோக்கன் தந்ததுக்கப்புறம் நீங்கள் செருப்பு போட்டுருக்கலாம். செருப்பு போட்டுட்டு நீங்கள் டோக்கனை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். உங்கள்கிட்ட தந்து விடுவாங்க. இது வந்து ஃப்ரீ தான். இது பெய்டு சர்வீஸ் எதுவும் கிடையாது, வெறும் ஃப்ரீ தான். பெய்டு நீங்களாம் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த டோக்கன் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு எப்போ ரிட்டன் வரணுமோ ரிட்டன் வந்துட்டு நீங்கள் அந்த டோக்கனை கொடுத்துட்டு உங்கள் செருப்பு எடுத்துகிட்டு போயிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி போட்டுருவோம். ஆனால் இப்போ வந்து எடுத்த பிறகு பல செருப்பு கலெக்ஷன்லாம் இருக்குது. எனக்கு வந்து நான் வந்து கிராக்ஸில் CRO KS போல் ஒரு டூப்ளிகேட் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு செகண்ட் காப்பி, தேர்டு காப்பி போல். எனக்கு கிராக்ஸ் இங்கே இருக்கான்னு பார்ப்போம். உனக்கு என்ன பிராண்டு வேணும் இங்கே பாரு. அப்படியே காமி, ஜூம் காப்பி இங்கே இருக்கு. இங்கேருந்து அப்படியே காமி, அப்படி அப்படியே பாருங்களேன் மக்களே. நம்ம பால் கடையில் இருக்குது அதே போல இருக்கு. உனக்கு என்ன பிராண்டில் வேணும்? வால்கரோ கடைக்கு வேணுமா? வால்கரோ கடைக்கு வால்கரோ தான் நிறைய கிடக்கு. லேடிஸ் செப்பல் ஏதாச்சும் வேணுமா? சரி வா ஆள் வராங்க. மக்களே, நம்ம இப்போ ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். இந்த லைட்டாக இந்த வாட்டர் பாட்டில் அடியில் வச்சு மக்களுடைய ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். வரோம் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. சரி வா போ. இல்லை ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டு இப்படியே போமா. இப்படியே போ. அப்படி பயங்கரமாக இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி வா. பயங்கரமாக இருக்கு. ஸோ மக்களே, ரீசார்ஜ் ஒரு சில தீங்கு ஒய்ஃபை ஆன் பண்ண பேலன்ஸ். சரி கட். ஸோ மக்களே, ரீசார்ஜ் பேலன்ஸ் பிள்ளைக்கு காலியாக இருக்குது.
அதான் தலைவர் ஒய்ஃப் ஆன் பண்ணி வச்சுட்டு கிடைக்க டிவைஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எத்தனை டிவைஸில் கனெக்ட் ஆச்சு வரைக்கும்? 1-8 வரைக்கும் போட்டு அதான் அந்த மேக்ஸிமம் நிறைய பேர் எத்தனை 1-8 9 வரைக்கும் 1 2 3 4 5 இது வரைக்கும் 5 பேர் 1-8 பாஸ்வேர்டு போடலை. பண்ணுவோம் கிடைக்கிற வரைக்கும் போட்டு தான் இங்கே என்ன இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? இனி இதெல்லாம் கிடைக்காது. கிருட்டு வா வா. இல்லை ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. போல நாயே அப்புறம் ஏன்னா இனத்தோடு தான் சேரும். இங்கே வரோம் அங்கே வரும் பாரு. மக்களே நான் சொன்னேன்ல என்ன இனத்தோடு தான் சேரும்னு. ஸோ மக்களே பாருங்கள், ஹியூமானிட்டியாக 10 ரூபா பிஸ்கெட் வாங்கிட்டு அவன் இருந்து போஸு காமிச்சிட்டு இருக்கான். ஆனால் இதுக்கு திமிரு கூடுது இல்லை. மேரி கோல்டெல்லாம் இது பிடிக்காது போல. க்ரீன் பிஸ்கெட் வேணுமா? அது ஓரியோ தான் வேணுமா? மரியாதைக்கு சாப்பிடு, இல்லைன்னா கொன்னே விடுவோம் ஒன்று. உனக்கு இதுக்கும் ஊட்டி தந்தால் தான் திங்கு பாரு. எல்லாம் கொழுப்பு கட்டி ஊட்டி கொடுத்தா திங்குமா? நாய்க்கு கூட ஊட்டி கொடுத்ததான் திங்கு. நான் எதுக்கு நீ கப்புலாவா மாற முடியும்? மாறல கப்புலா. நான் ஓன் இடம் இல்லை. ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். யார் கூட வந்து நான் பார்த்தேன். ஹியூமனிட்டி என்ன பண்ண பிரிந்தது போதும். இது போதும். இந்த பொறி வச்சு தூக்குற மாதிரி அப்படி தானே? வீடு வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் போடுவோமா? கன்னியாகுமரி வரைக்கும் வந்த நிறைய போய் ஸோ மக்களை இங்கே பாருங்கள், அது பிஸ்கெட் அங்கே அதை காமி, அங்கே ஜூம் பண்ணி காமி. தெரியுமா? அந்த அதில் உங்களுக்கு தெரியுதா? வரிசையாக பிஸ்கெட்டை அடக்கி வச்சுருக்கோம். ஆனால் இவன் இங்கே பின்னாடியே வாரான். இவனை இப்போ ரூம்லேயே ஏற்ற முடியாது. சரி வா போ. வா 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 வருது வீடியோ காமி. பேக்கில் வரு வண்டி கார் செத்துறாரு. டேய் உன் அட்ரஸ் கொடு. உங்கள் அப்பா பேர் என்ன? இது வந்து கோயிலிருந்து நீங்கள் வந்து ஒரு 700 மீட்டர் இருக்கும். இது 1 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே வரைக்கும் ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். நீ உனக்கு என்ன வேணும்? இடையிலலாம் நிறைய பசங்க ஸ்கெட்சு போட்டானுங்க. இவனை சுற்றி போட்டானுங்க. சுற்றி போட்டு அவர் ராஜா என்ன பண்ணுன்னு தெரியல. ராஜனை சுற்றி எல்லாமே ஸ்கெட்சு போட்டாச்சு. ஓ மொமெண்ட் தான். சரி தம்பி வேண்டாம், நாங்கள் 2 நாளில் போயிடுவோம். ஆனால் இவன் சண்டை பிடிச்சிட்டு நம்ம பேரை இழுத்து விட்டான்னா போதே அண்ணா உங்கள் காரில் இவ்வளோ போ குட் பாய். மறந்துடாத அண்ணனை மறந்துடாதடா தம்பி. ஸோ காய்ஸ், நம்ம வந்து கிளம்புறோம் பேக் எடுத்துகிட்டு. நம்ம கோயிலில் வந்து உள்ள ஃபோன் அலோடு கிடையாது. கிடையாதுனால நிறைய மக்கள்லாம் ஃபோனை உள்ள எடுத்துகிட்டுலாம் போகிறாங்க. என் கண்ணு முன்னாடியெல்லாம் ஒரு ஆள் ஃபோனெல்லாம் பிடிங்கிட்டே போனாங்க. போனாங்க ஒரு பொம்பளை ஃபோன்லாம் பிடிங்கிட்டு போனாங்க. நான் இப்போ இல்லை சொன்னேன். சரி ஸோ மக்கள் நம்ம இப்போ திருச்செந்தூர் விட்டு கிளம்புறோம். ஸோ நம்ம இனி கிளம்புறோம். டாடா பாய், see you.
காய்ஸ், மூஞ்சியை பார்த்துங்க, மூஞ்சியை பார்த்துங்க. பட் நைட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். திருநெல்வேலி பஸ்ஸு கிடைக்குன்னு சொன்னாங்க. நாகர்கோவில் பஸ்ஸு கிடையாது. நம்ம திருநெல்வேலி போனோம்னா உடனே பஸ்ஸு கிடையாது. நாங்கள் வரும்போது தான் ஒரு திருநெல்வேலி பஸ்ஸு கிராஸ் ஆச்சு. அதனால் நைட்டு வந்து மறுபடியும் இங்கே தங்க வேண்டியதாக போச்சு. இங்கே யாராலையும் முடியல, என்ன முடியலன்னா ஓப்பனாலாம் சொல்ல முடியாது. உங்கள் மூஞ்சியை கொஞ்ச நேரம் வைத்து பாருங்கள், எனக்கு இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியும். இதை சாப்பிட வேணுமா? ஏன் தின்னா வழுக்குன்னு போகுது, சாப்பிட்டா வழுக்குன்னு போகுது, எதுவுமே வயிற்றுல நிற்க மாட்டேங்குது. எப்படா நம்ம நாகர்கோவில் போய் நம்ம அந்த நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு இறங்கினா தான் நம்மளுக்கு ஒரு மன திருப்தி. நம்ம வீட்டுக்கு போகலனாலும் வாடா நாகர்கோவில் வந்துட்டோம், நான் சுகம் இருக்கு, வேறு ஊர் போயிட்டு நாகர்கோவில் வந்துட்டோங்கிறது சரியான பாதி பிரச்சனையும் அதுலேயே போயிடும். அதுலேயே நம்ம பாதி பிரச்சனைலாம் போயிடும். வீசும் காத்தோடதான் பாரம் இல்ல பஞ்சாகுதே நஞ்சம், ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம். எந்தூரு இந்தூரு என்னாது என் பேர், உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல, பறவைக்கு தசையில்ல, துன்பங்கள் தூளாகி போகும் தூதா. எங்கோ பாதைகள் போகுதா தூரம், அங்கே போகிறேன் போகிறேன். நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா.